12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.8இல் ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல 1லிருந்து 5 வரையிலான வினாக்களுக்கான தீர்வை இந்த தொகுப்புல பார்க்கலாம். ஒரு வட்ட வடிவ வார்ப்பின் ஆரம் 10 சென்டிமீட்டர், ஆரத்தின் அளவில் தோராயமாக 0.02 சென்டிமீட்டர் பிழை உள்ளது எனில் அதன் பரப்பில் ஏற்படும் தோராய சதவீத பிழையை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரத்தின் மதிப்பு ஆரம் r என்பது 10 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் தோராய பிழையை டெல்லார் எடுக்கலாம். டெல்லாரின் மதிப்பானது 0.02 சென்டிமீட்டர் ஆகும். வினாவில் கொடுக்கப்பட்டு கணக்கிட வேண்டியது தோராய சதவீத பிழை. சதவீத பிழை கணக்கிடுவதற்கான நிபந்தனையை எழுதிக்கலாம். சதவீத பிழை கணக்கிடுவதற்கான நிபந்தனை மெய்மதிப்பு மைனஸ் தோராய மதிப்பு. மெய்மதிப்பு மைனஸ் தோராய மதிப்பு பை வகுத்தல் அமையக்கூடிய மதிப்பானது மெய்மதிப்பு பெருக்கல் 100. மெய்மதிப்பு பெருக்கல் 100 ஆகும். வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வட்ட வடிவ வார்ப்பின் பரப்புக்கான நிபந்தனை a = πr². இது ஆரை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது dA/dr நமக்கு π பெருக்கல் r²இன் வகையீடு 2r, எனவே 2πr ஆகும். dA வேணும் அப்படிங்கிறப்ப dA என்பது dr வலதுபுறம் போயிடுச்சுன்னா தோராய மதிப்பாக 2πr பெருக்கல் dr நம்ம இதை எழுதலாம். மெய்மதிப்பு மைனஸ் தோராய மதிப்பை கணக்கிடலாம். மெய்மதிப்பானது வித்தியாசம் டெல்லாரையும் ஆரத்தோட கூட்டும் பொழுது 10.002 எனும் பொழுது 10.02 என்பது மெய்மதிப்பு. தோராய மதிப்பு என்பது 10. இது எதற்கு சமமாக அமைகிறது அப்படின்னா 2πr பெருக்கல் டெல்லாருக்கு சமமாக அமைகிறது. ஆறுக்கு பதிலாக 10 என்ற எண்ணை பிரதியிடும் பொழுது மதிப்பானது பை அப்படியே வச்சுக்கலாம். 2 பெருக்கல் ஆரின் மதிப்பு 10, டெல்லாரின் மதிப்பானது 0.02. இதனுடைய பெருக்கல் பலன் பை பெருக்கல் 2 பெருக்கல் 10 எனும் பொழுது 20 பெருக்கல் 0.02. 10ஆல் பெருக்கிக்கிட்டோம்னா 0.1 கேன்சல் ஆகிடும். 0.02 0.02 ஒரு 2ஆல் பெருக்கிக்கிட்டோம்னா மதிப்பானது 0.4 பை ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகும். சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ சதவீத பிழை, தேவையான சதவீத பிழையானது மெய்மதிப்பு மைனஸ் தோராய மதிப்புக்கு பதிலாக இதை பிரதியிடலாம். பை பெருக்கல் 0.4 பை பகுதி மதிப்பு πr². ஆறுக்கு பதிலாக மெய்மதிப்பு என்னது 10.02 ஹோல் ஸ்கொயர் பெருக்கல் 10. இதனுடைய சுருக்கம் தொகுதி மதிப்பு பை கேன்சல் ஆக போக மீதம் 0.4 மட்டும் இருக்கும். 0.02 2 முறை பெருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பு 100.4004 பெருக்கல் 100 என அமைகிறது. 0.4 பெருக்கல் 100 எனும் பொழுது மதிப்பு 40 பை 100.4004 அப்படியே எழுதிடலாம். இது சுருக்க கிடைக்கும் மதிப்பு. சுருக்க கிடைக்கும் மதிப்பு அப்படிங்கிறப்ப பகுதியில் நமக்கு புள்ளிக்கு பிறகு 4 எண்கள் இருக்கிறதுனால ஒரு 10,000ஆல் மேலையும் கீழையும் பெருக்கும் பொழுது மேலே ஒரு 4 பூஜ்ஜியங்கள் ஆட் ஆகிடும். கீழே பாயிண்ட் கேன்சல் ஆகிடும். பாயிண்ட் கேன்சல் ஆகிட்டு இதனுடைய சுருக்க மதிப்பு 0.398 என அமைகிறது. சதவீத பிழைங்கிறதுனால சதவீதம் கொடுத்துட்றோம். இதை ஒரு ரவுண்ட் அப் பண்ணும் பொழுது புள்ளிக்கு அடுத்து ஒரு எண் மட்டும் எழுதிட்டோம்னா இரண்டாவது எண்ணாக 9 அமைந்துள்ளது. 9 இருந்தால் 3உடன் 1 கூட்டும் பொழுது மதிப்பானது 0.4% தோராய சதவீத பிழையாகும். எந்த ஆப்ஷனில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் 2 0.4% என்பது. அடுத்து இரண்டாம் கணக்கு பார்க்கலாம். 31இன் 5ஆம் படி மூல சதவீத பிழை தோராயமாக 31இன் சதவீத பிழையை போல் எத்தனை மடங்காகும் என கேட்கப்பட்டுள்ளது. இந்த கணக்கிற்கான தீர்வை கணக்கிடுவதற்கு பயிற்சி 8.1இல் அமைந்திருக்கக்கூடிய 7ஆம் கணக்கை நம்ம பயன்படுத்தி தீர்வு சொல்லலாம். ஒரு எண்ணின் எண்ணாம் படி மூலம் கணக்கிடும் போது ஏற்படும் சதவீத பிழை தோராயமாக அந்த எண்ணின் சதவீத பிழையின் 1/n மடங்கு ஆகும் என காட்டுகன்னு கேட்கப்பட்டுள்ளது. அந்த வினா இதுதான். இப்போ இங்கே எண்ணாம் படி மூலம் அப்படிங்கிறப்ப 1/n மடங்கு தீர்வுன்னு சொல்கிறோம். 5ஆம் படி மூலம் எனும் பொழுது அது எத்தனை மடங்குன்னா 1/5 மடங்குன்னு சொல்லலாம். 1/5 என்பது எந்த ஆப்ஷனில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் 2 1/5 என்பது சரியான மதிப்பு ஆகும். அடுத்து மூன்றாம் கணக்கு பார்க்கலாம். u(x, y) சமம் e⁻x² + y² எனில் ∂u/∂x மதிப்பு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு u(x, y) ஆனது e⁻x² + y² ஆகும். எக்ஸை பொறுத்த பகுதி வகையீடு கணக்கிடலாம். ∂u/∂x
இ பவர் எக்ஸுக்கு வகையீடு இ பவர் எக்ஸே தான், இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸை தவிர வேறு எந்த ஒரு எண் இருந்தாலும் அதனுடைய வகையீட்டை பெருக்கல்ல எழுதணும். எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது எக்ஸ் ஸ்கொயரின் வகையீடு 2x ஆகும். ஒய் ஸ்கொயர் மாறிலி 0 ஆயிடும். இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக u என பிரதியிடலாம். எனவே 2xu என்பது தேவையான மதிப்பு ஆகும். 2xu என்பது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் 2 சரியான மதிப்பாகும். அடுத்து 4ஆம் கணக்கு பார்க்கலாம். v ஆஃப் எக்ஸ் கமா ஒய் சமம் லாக் ஆஃப் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் ஒய் எனில் டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ வி பை டோ ஒய்யின் மதிப்பு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு v ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்பது லாக் ஆஃப் இ பவர் எக்ஸு ப்ளஸ் இ பவர் ஒய் என கொடுக்கப்பட்டுள்ளது. கணக்கிட வேண்டியது டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ வி பை டோ ஒய்யின் மதிப்பெண்ணான்னு கணக்கிடணும். எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது லாக் எக்ஸின் வகையீடு 1/x 1/e⁻x ப்ளஸ் e⁻y பெருக்கல் எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது e⁻xன்னு எழுதிடலாம். e⁻yங்கிறது மாறிலி 0 ஆகிடும். அடுத்து டோ வி பை டோ ஒய், ஒய்யை பொறுத்து வகைப்படுத்துகிறோம். லாக் எக்ஸின் வகையீடு 1/e⁻x ப்ளஸ் e⁻yன்னு கொடுத்துடலாம். ஒய்யை பொறுத்து வகையிடும் பொழுது e⁻x மாறிலி 0 ஆகிடும். e⁻yயின் வகையீடு e⁻y தான். பகுதி மதிப்பு சமமாக இருக்கிறனால தொகுதியை கூட்டும் பொழுது 1 பெருக்கல் e⁻x ப்ளஸ் 1 பெருக்கல் e⁻y பை e⁻x ப்ளஸ் e⁻y ஆகும். 2 கேன்சல் ஆக போக மீதம் அமையக்கூடிய மதிப்பு 1 ஆகும். எனவே 1 என்பது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் 4 சரியான மதிப்பாகும். அடுத்து 5ஆம் கணக்கு பார்க்கலாம். w ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஒய் கமா எக்ஸ் கிரேட்டர் தென் 0 எனில் டோ w பை டோ எக்ஸின் மதிப்பு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு w ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஆனது எக்ஸின் அடுக்கு ஒய். எக்ஸின் அடுக்கு ஒய் என்பதில் அடுக்கு ஒய்யை முன்னாடி கொண்டு வரதுக்காக இருபுறமும் மடக்கை எடுக்கலாம். w ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஒய்க்கு மடக்கை எடுக்கும் பொழுது லாக் w ஈக்குவல் டு லாகு எக்ஸின் அடுக்கு ஒய் ஆகும். அடுக்கு விதியை பயன்படுத்தும் பொழுது லாக் w ஈக்குவல் டு ஒய் லாக் எக்ஸ்ன்னு எழுதிடலாம். இதை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தலாம். ஏன்னா டோ w பை டோ எக்ஸின் மதிப்பு தான் கணக்கிடுறோம். லாக் wவின் வகையீடு w என்பது x மற்றும் y என்ற 2 மாறிகளையும் சார்ந்து அமைந்துள்ளதால் லாக் எக்ஸின் வகையீடு 1/x. அப்போ 1/w பெருக்கல் டோ w பை டோ எக்ஸ்ன்னு எழுதலாம். வலதுபுற மதிப்புக்கு uவியை பயன்படுத்தும் பொழுது uy அப்படியே வச்சுட்டு லாக் எக்ஸை வகைப்படுத்திக்கிட்டோம்னா எக்ஸை பொறுத்து 1/x மதிப்பானது y/x. டோ w பை டோ எக்ஸ் டபிள்யூவை வலதுபுறம் கொண்டு போகும்பொழுது பெருக்கல்ல போய்டும். w பெருக்கல் y/x என அமையும். wவின் மதிப்பை பிரதியிடலாம். x பவர் y பெருக்கல் y/x. பகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸை தொகுதிக்கு கொண்டு போகும் பொழுது அடுக்கு 1 இருக்கக்கூடிய தொகுதிக்கு போகும் பொழுது -1ன்னு வரும். எக்ஸின் அடுக்கு -1. அது இல்லாமல் ஒய் என்ற எண்ணானது பெருக்கல்ல இருக்கு. அடிமானம் சமம் எனும் பொழுது அடுக்குகளை கூட்டிட்டோம்னா ஒய் இரண்டாவது உறுப்புல -1ன்னு இருக்கு. பெருக்கல் ஒய். டோ w பை டோ எக்ஸின் மதிப்பானது ஒய் பெருக்கல் எக்ஸின் அடுக்கு y-1 என அமைகிறது. இது எந்த ஆப்ஷனில் உள்ளது? ஆப்ஷன் 3 சரியான மதிப்பு ஆகும்.